ஹாய், இன்னைக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி வீட்டிலே எப்படி ஈஸியாக கண்டென்ஸ் மில்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் பொடி எடுக்கிறேன். எந்த அளவு பால் பொடி எடுக்கிறோமோ அதே அளவு சுகரும் தண்ணியும் எடுக்கணும். நான் இப்போ 1 கப் பால் பொடி எடுத்தனால 1 கப் சுகரும் 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா திக்காக இருக்கிற கடாய் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரம் அடி பிடிக்காது. கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். கடையில் மில்க் மேட் வாங்குறதை விட 10 ரூபாய் பால் பொடி பேக்கெட் வாங்கி ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். கடையில் வாங்கின அதே டேஸ்ட் தான் இருக்கும். நம்ம ரொம்ப காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா மிக்ஸ் ஆகி ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் சோடா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இனி லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். கண்டென்ஸ் மில்க் திக் கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஸ்வீட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பால் பாயசம் பண்ணுறப்ப 1/2 கப் இல்லைன்னா 1 கப் இந்த மில்க் மேட் ஆட் பண்ணால் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நான் மில்க் மேட் யூஸ் பண்ணி மேரிகோல்ட் சாக்லேட் பால்ஸும் சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கலனா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நம்ம கண்டென்ஸ் மில்க் நல்லா திக்காக வந்திருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். மில்க் மேட் யூஸ் பண்ணி வேறு என்னெல்லாம் ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.